ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமா கரெக்ட். நீங்க இப்போ வீடியோல பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். ஸோ அதையும் ஆன்ல போட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஹே காய்ஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் ஃபைலாக தரேன். அதை பதிவிறக்கம் செஞ்சு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு தெரில கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இருந்தாலும் ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட மேக்கிங் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இந்த இதெல்லாம் நான் மேக் பண்ணும்போது எனக்கே நிறைய டவுட் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மேக்கிங் வீடியோ வேணும் அப்புடின்னா கீழே கமெண்ட்டில் மேக்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் மேக்கிங் வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டினியூவாக போட முடியும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுவேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சாங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஒரு 4-5 லிரிக்ஸுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி இமேஜ் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வருது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமர் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அந்த கட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லேயரை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டேன். சரி, நீங்கள் இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா அந்த 3 லேயரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 லேயரையும் காப்பி லேயர் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஸோ மார்க் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் இதில் ப்ராப்ளம் அப்படின்னா அதில் உள்ள எஃபெக்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா. இல்லை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மார்க் இருக்குல்ல, ஸோ இந்த மார்க் வந்துக்கோங்க. நம்ம மார்க் வச்சது தான். ஸோ இப்போ அந்த எந்த லேயரை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லேயரை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. நான் ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர்னு ஃபில்லில் போங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் அந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதில் போங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க இமேஜெல்லாம் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இமேஜை 4 இடத்துல ஒரே இமேஜை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் நமக்கு ஃபில் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், இல்லை கட் ஆகிருக்கும். ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். இப்போ அதே மாதிரி 2வது லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை கிளிக் பண்ணி கலர்னு ஃபில்ல போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செலக்ட் மேலே போனீங்க அப்படின்னா அகைன் இது மாதிரி இமேஜ் ஷோ ஆகும். நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே இமேஜை இதுலேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2வது இமேஜ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ஸோ இல்லை கட் ஆகிருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் தான் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கலாம், ரொம்பவே சிம்பிளான மேட்ரு தான். இப்போ அகைன் பேக் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அதுவும் எக்ஸ்டெண்ட் தான் ஆகிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3வதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி எடிட் குரூப் போங்க. லாஸ்ட்டில் ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்பை தான், கலர் அண்ட் ஃபில்லு, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் செலக்ட் மீடியா, அதுக்கப்புறம் இமேஜ் ஷோ ஆகும். அப்போ நம்ம என்ன இமேஜ் ஆட் பண்ணோமோ அதே இமேஜை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எமோஜெலாம் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா இது 2வது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா, அகைன் பேக் வாங்க, 3வது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் ஆனதை அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணணுமா, இல்லை நார்மலாக கட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போலாம் சந்தேகமே வேணாம், நார்மலாகவே கட் பண்ணிடலாம். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறா இருந்தாலும் நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு அதில் நல்லா தான் வருது. ஸோ அவுட்புட்டில் எதுலையுமே மாற்றம் இல்லை. ஸோ இப்போ 1 கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே நம்ம கட் பண்ணணும். எல்லாமே மீன்ஸ் மீதி 2 இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக தான் நான் கிளிக் பண்ணி கட் பண்ணுறேன். ஸோ 3வது ஒன்றே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த பாதிப்புமே இருக்காது. நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் அடுத்தடுத்ததில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1ல் ஆட் பண்ணிட்டோம். இப்போ 2வது ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதே மாதிரி இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக? இதுக்கப்புறம் 4வதா ஒரு இமேஜ் வந்து சொல்லியிருந்தேன்ல, அதுதான். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஏன்னா பேக்ரவுண்டில் பிளாக் கலர் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் தான் அந்த 4வது இமேஜ் வரப்போகுது. ஸோ ஆட் பண்ணலாமா? ஸோ
ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மீடியா போய்க்கோங்க. ஸோ மீடியா போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல அதே இமேஜை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ ஜூம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஜூம் அவுட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக் வாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜை அப்படியே இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வைங்க. ஸோ அந்த குரூப்புக்கு கீழே அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இமேஜை இப்போ நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ஒரு மார்க் வச்சுருக்கோம்ல, இது வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டி உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போனா தான் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அது நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி நல்லா இருக்கா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு வரும். ஸோ அந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டெக்ஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணாலே போதும். வேணும் அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணலாம். ஸோ அதில் அது மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்டு, ரொம்ப பெரிய எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்டு இதுக்காக ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி டெக் நம்ம சேனல் மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபாண்ட் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனஷோ அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட்டு. ஸோ அதுக்கு கீழே ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வரையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிரிக் சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் போய் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்படி இது நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதே எஃபெக்ட்டு அதே ஃபாண்ட் சைஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதே இடத்துல இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் லிரிக் சேஞ்ச் பண்ணுறாருந்தா ஸோ அதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல எந்த எஃபெக்ட்டுமே பெருசாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுதான். ஸோ அப்படியே விட்றாந்தா விட்ருங்க. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 இல்லை 20, ஸோ ஒரு 20 இல்லை 10, ஸோ இந்த ரேஞ்சில் மட்டும் கொடுங்க போதும். ஓகே, இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.